தவக்காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிற்கான தியானங்கள். முதல் தவக்கால ஞாயிறு. சோதனைக்கு எதிரான நிலைத்தன்மை. தியானம். இயேசு பாலைவனத்தில் சாத்தானின் சோதனைகளை எதிர்கொண்டார். வாழ்க்கையில் நமக்கும் பல சோதனைகள் வருகின்றன. அதிகாரம், ஆசை, சுயநலம் போன்றவை நம்மை வழிதவற செய்யலாம். ஆனால் இறைவனின் வார்த்தையை பிடித்து கொண்டு நின்றால் நாம் வெற்றி பெறலாம். ஜெபம். கர்த்தாவே, சோதனைகள் வரும் நேரத்தில் உம்மை நினைத்து நிலைத்திருக்க எனக்கு அருள் தாரும். ஆமேன். இரண்டாம் தவக்கால ஞாயிறு. மாற்றம் மற்றும் பரிசுத்தம். தியானம். மலைமேல் இயேசு மாற்றம் பெற்றார். அவர் மகிமையை சீடர்கள் கண்டார்கள். தவக்காலம் நமக்கான மாற்றத்தின் காலம். பழைய பாவ வாழ்க்கையை விட்டு புதிய பரிசுத்த வாழ்க்கைக்குள் நாம் மாற வேண்டும். ஜெபம். இயேசுவே, என் மனமும் வாழ்க்கையும் மாற்றப்பட்டு உமக்கு நெருக்கமாக வாழ உதவி செய்யும். ஆமேன். மூன்றாம் தவக்கால ஞாயிறு. ஆன்மீக தாகம். தியானம். சமாரிய பெண்ணிடம் இயேசு உயிர்நீர் பற்றி பேசுகிறார். உலக விஷயங்கள் தற்காலிகம். ஆன்மாவை நிறைக்கும் உண்மையான தண்ணீர் இயேசுவே. ஜெபம். கர்த்தாவே, என் உள்ளத்தின் தாகத்தை நீர் மட்டுமே நிறைவு செய்ய முடியும். உம்மை தேடும் மனம் எனக்கு அருள் புரியும். ஆமேன். நான்காம் தவக்கால ஞாயிறு. இருளில் ஒளி. தியானம். பிறவி குருடனுக்கு இயேசு பார்வையளித்தார். நம் வாழ்க்கையிலும் பல ஆன்மீக குருடத்தனம் இருக்கலாம். பொறாமை, கோபம், அகந்தை. இயேசு நமக்கு உண்மையான பார்வையை தருகிறார். ஜெபம். ஒளியின் ஆண்டவரே, என் மனக்கண்ணை திறந்து உண்மையை பார்க்க உதவி செய். ஆமேன். ஐந்தாம் தவக்கால ஞாயிறு. உயிரும் நம்பிக்கையும். தியானம். லாசருவை உயிர்ப்பித்த இயேசு நான் உயிரும் உயிர்த்தெழுதலும் என்று சொல்கிறார். எந்த துன்பம், தோல்வி, பயம் இருந்தாலும் இயேசுவில் நம்பிக்கை வைத்தால் புதிய வாழ்க்கை கிடைக்கும். ஜெபம். இயேசுவே, நம்பிக்கை இழக்கும் நேரங்களில் உம்மை நம்பி எழுந்து நிற்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். ஆமேன். குருத்தோலை ஞாயிறு. தாழ்மை மற்றும் பலி. தியானம். மக்கள் ஹோசன்னா என்று வரவேற்ற அதே இயேசு சில நாட்களில் சிலுவையில் அறையப்பட்டார். மனிதர்களின் பாராட்டு மாறுபடும். ஆனால் இயேசு தாழ்மையுடன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஜெபம். கர்த்தாவே, பெருமை அல்ல, தாழ்மை வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் எங்களுக்கு தாரும். ஆமேன்.